அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்றைக்கான தினத்தகவல பற்றி பார்க்கலாம். அதற்கு முன்னாடி திருக்குறள் பத்தி பார்க்கலாம். இன்றைக்கான திருக்குறள் "விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி". இந்த திருக்குறள் முப்பிரிவுகள்ல அறத்துப்பால்லயும், இதோட அதிகார பெயர் வான் சிறப்பு. குறள் எண் பார்த்தீங்கன்னா 13வது திருக்குறள். இந்த திருக்குறளுக்கான பொருள் பார்க்கலாம். "விண்ணின்று பொய்ப்பின்" அப்படின்னா மழை உரிய காலத்துல பெய்யாம போச்சுன்னா, விரிநீர் வியனுலகத்துள் அகன்ற நீரால் ஆன கடல் இந்த உலகத்துல இருந்தும் நின்று உடற்றும் பசி, இந்த உலகத்துல பசின்ற நோய் துன்புறுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மழை உரிய காலத்துல பெய்யாம போயிடுச்சுன்னா உலகத்துல உள்ள எல்லா உயிர்களும் பசி துன்புறுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மழையோட முக்கியத்துவத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ்குள்ள போயிடலாம். இன்றைக்கான முதல் நியூஸ் பார்த்தீங்கன்னா, பிரம்மபுத்திரா நதியின் குறுக்கே கட்டப்படும் அணையால் இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சீனா தெரிவிச்சிருக்காங்க. இந்த பிரம்மபுத்திரா நதி நம்ம இமாலய பிரதேசத்துல உருவாகி சீனால இருக்கிற திபெத் வழியா பாய்ஞ்சு நம்ம நாட்டுல அருணாச்சல பிரதேசத்துக்கு உள்ள நுழையும். அப்புறம் அசாம், வங்கதேசம் வழியா பாஞ்சு வங்கக்கடல்ல போய் கலக்கும். இப்ப திபெத்ல இருக்கிற பிரம்மபுத்திரா நதி மேல சீனா மிகப்பெரிய ஒரு அணையை கட்ட போகிறதா அறிவிச்சிருக்காங்க. அடுத்த நியூஸ் பாத்தீங்கன்னா ஆஹ் உலகில் சிறந்த 10 விமான நிலையங்களில் ஒன்றாக மும்பை விமான நிலையம் 3வது ஆண்டாக தேர்வு. ஸோ அமெரிக்கா நியூயார்க் நகர்ல இருக்கிற டிராவல்ஸ் பிளஸ் லெஷர் அப்படின்ற பயண இதழ் 2025ஆம் ஆண்டுக்கான சிறந்த விமான நிலையங்களுக்கான தரவரிசை பட்டியல் வெளியிட்டிருக்காங்க. இந்த பட்டியல்ல மும்பைல உள்ள சத்ரபதி சிவாஜி மகாராஜ் சர்வதேச விமான நிலையம் 9வது இடத்தை பிடிச்சிருக்கு. இது இது தொடர்ந்து 3வது ஆண்டாக உலகின் சிறந்த 10 விமான நிலையங்கள்ல இந்த விமான நிலையம் இடம்பெற்றிருக்கு. இந்த பட்டியலில் இடம்பெற்ற ஒரே இந்திய விமான நிலையம் சத்ரபதி சிவாஜி விமான நிலையம் தான். இப்ப இந்த பட்டியல்ல இருக்கிற முதலாவது விமான நிலையம் துருக்கியில இருக்கிற இஸ்தான்புல் விமான நிலையம். அதற்கப்புறம் சிங்கப்பூரின் சாங்கி விமான நிலையமும், கத்தார் நாட்டின் தோகாவில் இருக்கிற ஹமாத் சர்வதேச விமான நிலையமும் அடுத்தடுத்த இடங்கள்ல இடம் பிடிச்சிருக்கு. அடுத்ததா வர நியூஸ் பாத்தீங்கன்னா உலக அளவுல சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட் பட்டியல்ல இந்தியாவுக்கு 77வது இடம் முன்னேறி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஹென்றி பாஸ்போர்ட் குறியீடு அறிக்கை 22ஆம் தேதி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதுல உலகில் சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட் வைத்திருக்கும் நாடுகள் பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. இந்த பட்டியல்ல கடந்த ஆண்டு இந்தியா 85வது இடத்துல இருந்துச்சு. தற்போது 77வது இடத்துக்கு முன்னேறி இருக்கு. இது மூலயமா இந்திய பாஸ்போர்ட் வச்சிருக்கிறவங்க 59 நாடுகளுக்கு விசா இல்லாம செல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வரிசையில சிங்கப்பூர் நாடு முதல் இடத்துல பெற்றிருக்காங்க. இந்த நாட்டு பாஸ்போர்ட் வச்சிருக்கிறவங்க 193 நாடுகளுக்கு விசா இல்லாம பயணிக்க முடியும். ஜப்பான், தென்கொரியா நாடுகள் இந்த பட்டியல 2வது இடத்துல இருக்கு. இந்த நாட்டு பாஸ்போர்ட் வச்சிருக்கிறவங்க 190 நாடுகளுக்கு விசா இல்லாம செல்ல முடியும். இதுல ஐக்கிய அரபு அமீரகம் 8வது இடத்தையும், அமெரிக்கா 10வது இடத்தையும், சீனா 60வது இடத்தையும் இந்த பட்டியல்ல இடம்பெற்றிருக்காங்க. 3வது இடத்துல ஜெர்மனி, பிரான்ஸ், ஸ்பெயின், இத்தாலி, பின்லாந்து, டென்மார்க், அயர்லாந்து ஆகிய நாடுகள் இடம்பெற்றிருக்காங்க. 4வது இடத்துல ஆஸ்திரியா, பெல்ஜியம், லக்சம்பர்க், நெதர்லாந்து, நார்வே, போர்ச்சுகல், ஸ்வீடன் ஆகிய நாடுகளும் உள்ளன. நியூசிலாந்து, சுவிட்சர்லாந்து, கிரீஸ் 5வது இடத்துல இடம்பெற்றிருக்காங்க. ஸோ இன்னைக்கான நியூஸ் அவ்வளவுதான். இதுக்கான கொஸ்டின்ஸ்லாம் கீழே கொடுத்துருக்கேன். இதையும் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணி பார்க்கலாம். முதல் கொஸ்டின் உலகின் மிகப்பெரிய அணையை கட்டும் பணியை சீனா எந்த நதியின் மேல் தொடங்கியுள்ளது? ஸோ இதற்கான ஆன்சர் பிரம்மபுத்திரா நதி மேல் தொடங்கியிருக்கு. உலகின் சிறந்த 10 விமான நிலையங்களில் இந்தியாவின் எந்த விமான நிலையம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு? ஸோ இந்தியாவில் சத்ரபதி சிவாஜி பன்னாட்டு வானூர்தி நிலையம் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. சத்ரபதி சிவாஜி பன்னாட்டு வானூர்தி நிலையம் உலகில் சிறந்த 10 விமான நிலையங்களில் எந்த இடத்தில் உள்ளது அப்படின்னா 9வது இடத்துல. உலகின் சிறந்த 10 விமான நிலையங்களில் எந்த விமான நிலையம் முதல் இடத்தில் உள்ளது? முதல் இடத்தில் இருக்கிற விமான நிலையம் இஸ்தான்புல் விமான நிலையம் துருக்கியில இருக்கு. அடுத்ததா உலகளவில் சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட் பட்டியலில் உள்ள முதல் நாடு எந்த நாடுன்னு பாத்தீங்கன்னா சிங்கப்பூர்.
இப்ப உலகளவில் சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட் பட்டியலில் உள்ள நாடுகளில் இந்தியா எந்த இடத்தில் உள்ளது அப்படின்னா 77வது இடத்தில். இதற்கு முன்னாடி ஆண்டு வந்து 85வது இடத்தில் இருந்திருக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ்லாம் வந்து பின் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், இன்றைக்கான நியூஸ் வந்து முடிஞ்சிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.